இன்றைக்கி சாட்டர்டே அஸ் யூஷுவல் நான் என்னோட சச்சுவும் எந்திரிச்சு எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நான் தூங்குறதுக்கு ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீங்கி போயிருந்துச்சு. ஸோ எனக்கே பார்க்க சகிக்கலை. அண்ட் இன்றைக்கி வேறு நமக்கு லீவு கிடையாது, சாட்டர்டே இருந்தாலும் லீவ் இல்லை. ஸோ அதனால் வெளியே போய் தான் ஆகணும். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகணுன்ட்டு அவசியம் கிடையாது, காலேஜுக்கு லீவு தான். பட் பேப்பர் வேல்யூவேஷன் இருந்துச்சு, ஸோ அதனால் போனோம் இல்லையா. ஸோ ஃபேஸ் எனக்கே பார்க்க சகிக்கலை. நான் ஐஸ் எடுத்து மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி பஃபினஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஆர் ஐஸ் மசாஜ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ட் என்னோட சச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நானும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெடியாகி கிளம்ப போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இந்த பிஸ்தா க்ரீன் சாரீ அண்ட் பாட்டில் க்ரீன் ப்ளவுஸ் தான், இதுவுமே ரெடிமேட் ப்ளவுஸ் தான். ஸோ நான் ரெடி ஆயாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் வேல்யூவேஷனுக்கு தான் போக போகிறோம், காலேஜுக்கு போக போகிறதில்ல. காலேஜுக்கு இன்றைக்கி லீவ் சாட்டர்டே ஆனதுனால. அண்ட் சச்சு பார்த்திங்கன்னா என்னை களியக்கவலையில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டேன். ஒரு நாகர்கோவில் பஸ் தான். எனக்கு பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி தான் ரொம்பவுமே பிடிக்கும். பட் இன்றைக்கி கேஎஸ்ஆர்டிசி கிடைக்கல. ஸோ ஒரு தமிழ்நாடு பஸ்ஸில் ஏறி நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குக்கு தான் பேப்பர் வேல்யூவேஷன் இருக்குது. அண்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக கலெக்ட்ரேட்டில் போய் இறங்கிட்டோம். கலெக்ட்ரேட்டில் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அதிகமாகவே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பஸ் எதுவும் வரல. ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் அப்படியே செட்டிக்குளம் இறங்கிட்டோம். செட்டிக்குளத்தில் இறங்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இவங்க என்னோடய கொலீக் தான், எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க. அண்ட் இவங்க கூட நாங்கள் நடந்து போயிட்டோம். போய் அங்கேருந்து அப்படியே நேராக செட்டிக்குளம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். ஸோ நான் சும்மா நடந்தால் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். என்னோடய ஷேடோவை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஷேடோவை இப்படி வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா போய் உடனே பஸ் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி பஸ் வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி ஒரு வழியாக நாங்கள் ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு போயாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோணம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இங்கே தான் நமக்கு பேப்பர் வேல்யூவேஷன் நடக்குது. அண்ட் ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் போதும் இருக்கும். அண்டு நிறைய காலேஜஸ்லேருந்து ஸ்டாஃபெல்லாம் இங்கே வருவாங்க. வேல்யூவேஷன் இங்கே தான் நடக்கும். ஸோ நானும் எல்லா வாட்டியும் இங்கே தான் போவேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் எல்லா வாட்டியும் இங்கே வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வர மாட்டேன், லஞ்ச் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேயே கேன்டீன் இருக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கேன்டீனில் போய் தான் சாப்பிடுவேன். அண்டு எந்த கேன்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கோட கேன்டீன் தான், இன்ஜினியரிங்கோட கேன்டீன் கிடையாது, பாலிடெக்னிக்கோட கேன்டீன் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் ஃபைனலி ஒரு வழியாக நடந்து போயிட்டோம். அண்டு பார்த்திங்கன்னா 9க்கு முன்னாடியே போயிட்டோம். ஸோ 8:30க்கெல்லாம் இருக்கணும், 8:30 to 9க்குள்ளாடி அங்கே கண்டிப்பாக இருக்கணும். நாங்களும் டைமுக்கு இன்றைக்கி ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேன்டீன் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி இட்லி, சட்னி, சாம்பார், டீ தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அண்ட் டீ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட பேப்பர் வேல்யூவேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பிரேக் கிடச்சப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கையும் ஒன்று சேர்ந்துட்டோம். இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு காலேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் இவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே ஜாலி டைப். அண்ட் இது என்னோட பெஸ்டி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும். அண்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாரோட டிஷ்ஷஸையும் ஷேர் பண்ணுவோம், அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வேல்யூவேஷன் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு இது என்னோடய ஒரு குட்டி ஃப்ரெண்ட். அண்ட் இந்த ஃப்ரெண்ட் கூடவும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பேசி. இவங்களும் அதே தான். அண்டு எல்லாருமே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான், என்னோடய க்யூட்டீஸ் எல்லாருமே. ஸோ எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க தான் என்னோடய ஸ்பெஷல் பர்சன், ஆல்ரெடி சொன்னேன் பெஸ்டி அப்படின்ட்டு, ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களுக்கு மொபைல் கவர் வாங்குறதுக்காக அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கவர் கிடைக்கல. ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலுக்கு ஒரு கவர் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபைனலி டைமண்ட் கட்டில் வந்து ஒரு மொபைல் கவர் வாங்கியிருந்தோம். அண்டு அந்த கவர் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படி அப்படின்னா, அண்ட் இந்த மொபைல் கவருக்குள்ளாடி கிளிட்டர் இருக்கும். ஸோ அது ஒரு ஷீட்டு தான், கிளிட்டர் ஷீட். பட் அது ஐஃபோனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக போச்சு. ஃபைனலி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வடசேரிக்கு போயிருந்தோம் பஸ்ஸில். அண்டு ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களும் நானும் வேறு காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறோம். பட் ஸ்டில் ரொம்பவுமே க்ளோஸ், என்னோடய வெல்விஷர் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எப்போவுமே, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வடசேரியிலேருந்து ட்ராண்ட்ரம் பஸ்ஸில் ஏறி இருந்தேன். அண்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த சீனரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ரீனரியாக இருந்துச்சு, க்ளவுட்ஸ் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது எந்த ஏரியா அப்படின்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சுங்காங்கடை சைடு தான். ஸோ மவுண்டெயின் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதை வீடியோவும் எடுத்துட்டேன். அண்டு வேல்யூஷன் பார்த்திங்கன்னா நாளைக்கும் இருக்கும். ஸோ எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராவலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்டு இந்த க்ரீனரி எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி க்ரீனரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா சுங்காங்கடை பஸ் ஸ்டாண்டு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூட்டுக்கு போகிற பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டாங்க. நானும் என்னோடய ஒரு கொலிக்கும் ட்ராண்ட்ரம் பஸ்ஸில் ஏறி கிளம்பி வந்துட்டோம். அண்டு ட்ராவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாகர்கோயிலேருந்து திரும்ப போகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணும்போது அந்த கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. அண்டு இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. இது எந்த பிளேஸுன்ட்டு கெஸ் பண்ணுங்கள். ஸோ மார்த்தாண்டம் தான். ஸோ ஃபைனலி மார்த்தாண்டம் வந்தாச்சு. அண்டு நான் பார்த்திங்கன்னா ட்ராண்ட்ரம் பஸ்ஸில் களியக்காவிளை தான் இறங்குவேன். அண்ட் அங்கேருந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போகணும். அண்ட் அந்த ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா சொச்சு வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு வழியாக களியக்காவிளை வந்து ரீச் ஆகிட்டேன். களியக்காவிளையிலேருந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஊரில் வந்து இறங்கியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வைப்பர் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது எனக்கு இன்றைக்கி ரொம்பவுமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இங்கே நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்டு எதுக்கு அப்படின்னா த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் போட்டிருந்தேன் த்ரெட் ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சூஸ் பண்ணிகிட்ருந்தேன் எந்தெந்த கலர்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சச்சு என்னை காரில் கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் இந்த ஒரு பேஸ்கெட் பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த அக்கா எனக்கு கொடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சச்சுவே எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் நான் வாங்கின அந்த மொபைலோட கவர். ஸோ அந்த கவரை தனியாக இந்த மாதிரி எடுக்கலாம். கவருக்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு ஷீட்டு தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் பேப்பர் வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கிளிட்டர் பேப்பர் வந்து கிளிட்டர் இருக்கும், அது ஐஃபோனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டரை வாங்கி கட் பண்ணேன். ஆக்சுவலி இதுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கிளிட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து கோல்டன் கிளிட்டரை வாங்கி கட் பண்ணி, இது ஃபோம் ஷீட் தான், கட் பண்ணி நான் மொபைலுக்கு செட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அதை நமக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு திருப்தி கிடைக்காது இல்லையா. ஸோ நம்மளோட வைப்பரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அண்ட் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கியாச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் ஐயோ யூஸ் பண்ணணுமே அப்படி தான் தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ஃப்ரெண்டோட ஒரு ப்ளவுஸ் தான், த்ரெட் ஒர்க் தான்.
வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. அண்ட் இன்றைக்கும் நாளைக்கும் விலாக் போடுறதுனால நாளை கழிச்சு கண்டிப்பாக வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேல்யூஷனுக்கு வந்திருந்த ஒரு மேம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட், அவங்க 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ப்ளவுஸுக்கும் பார்த்திங்கன்னா நான் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நான் என்னோடய த்ரெட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.